Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நவராத்திரி சீசன் வந்துட்டாலே வரிசையா பண்டிகைகளும் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்பவே சிம்பிளா டேஸ்டியா ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கீர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம், டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம எவ்வளோ குவான்டிட்டினாலும் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அவலை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வந்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ அவல் நல்லா மாவு மாதிரி ஊறி வந்துருச்சு. அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவலை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. ஊறினதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவல் நல்லா மசிஞ்சு குழையந்திருக்கும். ஒரு சில அவல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவு அவளுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2லேருந்து ஒரு 2.5 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பால் நல்லா கொதிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவளும் அதோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இப்போ அதை கொதிக்க விடுங்க. நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே அவல் நல்ல பாலோடு சேர்த்து நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இப்போது பாலோடு சேர்த்து வந்ததுனால கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது பவுலில் வச்சு சர்வ் பண்ணுற அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 3 கரண்டி அளவு நான் மில்க் மைட் சேர்த்துருக்கேன். மில்க் மைட் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு திக்காகும். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் மைட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பாலும் நல்லா கொதி வந்துருச்சு. மில்க் மைட் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அந்த கீருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதே நேரம் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவல் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா மில்க் மெய்ட்லேயும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 கப் அளவு மட்டும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை உருக்கி லேசாக உருகினதுக்கு அப்புறமா எந்த பாகுபதமெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வெல்லத்தை உருக்கி வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் உங்களுக்கு ஒயிட் கலரில் கிடைக்காது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கும். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மில்க் மைட் சேர்த்து விட்டு கலந்து விட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் மில்க் மைட் சேர்த்து விட்டு அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் பாருங்கள், இப்போ ஒயிட் கலர்லேருந்து லைட்டாக ஒரு ஆஃப் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்ததாக இது கூட ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த அவல் கீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். வாசனையும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் சில் பண்ணி சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பவுலில் வச்சு சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய அவல் கீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த அவல் கீ ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரி டைமில் ஃபெஸ்டிவல் சீசனில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு பதம் அதெல்லாம் தேவையே இல்லை. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எப்படி சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டெசர்ட் ஆட்டும் சில் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆறுனதுக்கு அப்புறமா இதில் பவுலில் போட்டு நான் சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் கீர் ரெசிபியோட டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில்
செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸில் மெயின் கார்டு என் பட்டனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.